பெங்களூரு நகரத்தில் ஒரு சாதாரண வறுமை குடும்பத்துல பிறந்த ஒரு இளைஞன் பஸ்ஸில் கண்டக்டராக வேலை செய்தான். பயணிகளுக்கு டிக்கெட் கொடுத்து ஸ்டாப் சொல்லி பஸ் முழுக்க ஓடிக்கொண்டே இருந்தான். ஆனா அவன் வேலையை ஒரு பளிச் ஸ்டைலோடு செய்தான். பயணிகளை உற்சாகமாக்கினான். ஏனென்றால் அவன் மனதுக்குள் ஒரு பெரிய கனவு இருந்தது, நடிகர் ஆக வேண்டும் என்று. அவனோட நண்பர்கள் அவன் ஸ்டைலையும் திறமையையும் பார்த்து இவன் கண்டிப்பா ஜெயிப்பான் என நம்பினார்கள். அவர்களின் உற்சாக வார்த்தைகளும் அவன் உள்ளத்தின் தீவிரமும் சேர்ந்து ஒரு நாள் முடிவெடுத்தான். பணம் சேமிச்சு நடிப்பு பள்ளியில் சேர்ந்தான். ஆனால் உலகம் அவனை ஒப்புக்கொள்ளவில்லை. இவன் ஹீரோ ஆக முடியாதுன்னு வெறுத்தார்கள். இவன் கருப்பு தோல், கடினமான முகம் என விமர்சனம் செய்தார்கள். ஆனா அவன் யார் சொன்னாலும் கேட்கல. நான் ஹீரோ, நான் ஒரு தனி ஸ்டைல்னு அவன் அந்த விமர்சனம் எல்லாத்தையும் தன் பலமாக மாற்றிக்கிட்டான். முதலில் அவன் வில்லனாக நடித்தான். அவன் ஸ்டைல், அவன் பஞ்ச் டயலாக், அவனோட கம்பீரமான நடிப்பு என்று மக்கள் மனதில் இடம் பிடித்தான். வில்லனாக இருந்து ஹீரோவாக மாறினான். சிறிது காலத்தில் அவன் ஹீரோவானான். சாதாரண ஹீரோ இல்ல, சூப்பர் ஸ்டார் ஆனான். புகழும் பணமும் பேரும் அவனை சூழ்ந்தது. ஆனால் அவன் மண்ணையும் அவன் எளிமையையும் மறக்கவில்லை. அவன் யார் என்று நான் சொல்ல தேவையில்லை. இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்தான். அவர் வாழ்க்கை என்ன சொல்கிறது என்றால், நீ உன்னை நம்பு, ஒரு நாள் உன் வாழ்க்கை உன்னை உயர்த்தும்.